இல்லனா என்ன பண்ணுவ? நான் கட்ட மாட்டேங்க. நீ கட்டலனா என்ன? நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். சூப்பர் தென்றல், சம பஞ்சு. என்ன தென்றல், கல்யாணம் எப்படா நடக்கணும் காத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு ஏன் இவ்ளோ அவசரம்? உன் வீட்ல உன்னை அப்படியே வளர்த்திருக்காங்க. சுகந்தி, என்ன இப்படி பேசுற? ஐயோ சாரதா, ஹே தென்றல், சட்டுன்னு மூஞ்சி தூக்காத. நான் இதை விளையாட்டுக்காக பேசினேன். ஐயோ தென்றல், சுகந்தி ஏதோ பேச தெரியாம பேசிட்டா. நீ பணத்தை கொடு. சித்து, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் அக்கவுண்ட்ல போட்டுரு. என்னம்மா அக்கவுண்ட்ல போட சொல்றீங்க? அப்போ எனக்கு கோட் சூட்ல வாங்குறதுக்கு என்னம்மா பண்றது? அதெல்லாம் வாடகைக்கு வாங்கிக்கலாம். முதல்ல இதை புடி. வாடகைக்கா? மச்சான், இதுக்கு நான் சொன்ன கோமன் ஐடியாவே பெட்டர் மச்சான். வேற தேவலாம். மச்சான் ஒரு நிமிஷம், கொஞ்சம் அப்படியே இமேஜினேஷன் பண்ணி பாரு. மணமேடையில நீ கோமணத்தை கட்டிக்கிட்டு தென்றல் கைய புடிச்சுக்கிட்டு அப்படியே அக்னி குண்டத்தை சுத்தி வந்தா பாக்குறதுக்கு சும்மா ஜகஜோதியா இருக்கும்ல. என்னாச்சு? தண்ணி கொண்டு மா. அத்தை. மா. மா. அம்மா, சரதா, மா, பாருங்கம்மா. சரதா, அத்தை. மா, எழுந்திருங்கம்மா. அத்தை. சித்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. போ, சீக்கிரம் போ. இவங்க கொஞ்சம் அனிமிக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா ரத்த சோகை மாதிரி இருக்குமா? அது மட்டும் இல்லாம பிபியும் ரொம்ப லோவா இருக்கு, சுகரும் லோவா இருக்கு. என்ன டாக்டர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? பயப்படாதீங்க, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கல, கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிடுவாங்க. திரும்பவும் இதே மாதிரி மயக்கமானாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஃபுல் பாடி செக்அப் பண்ணிடலாம். நான் வரேன். வாங்க Thank டாக்டர், you. நான் அனுப்பிட்டு வரேன். அம்மா, அம்மா, என்னம்மா இப்படி பயமுறுத்திட்டீங்க? டாக்டர் என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. என்ன சொன்னாங்க? உங்களுக்கு ரத்த சோகை, லோ பிபி, லோ சுகர்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. என்ன அத்தை இதெல்லாம்? எப்பல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு? டாக்டர் சொல்றது உண்மையா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு 2-3 நாளாவே எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு. அடிக்கடி தலை சுத்துது. அப்பப்ப மயக்கம் வர மாதிரி இருக்கு. ராத்திரியில சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. சரியா சாப்பிடவும் முடியல. ஏன் இப்படி பண்ணுதுன்னு ஒன்னும் புரியல. இதெல்லாம் ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? வீட்ல கல்யாணம் வச்சிருக்கோம். இந்த நேரம் எதுக்கு உங்களை எல்லாம் தேவையில்லாம பதட்டப்பட வச்சுக்கிட்டுன்னு தான் சொல்லல. என்ன அத்தை நீங்க? உங்க ஹெல்த் விட எங்க கல்யாணம் முக்கியமா சொல்லுங்க. 2-3 நாளாவே இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குன்னு என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல.
பதட்டப்படாத தென்றல், ஒன்றும் இல்லை. எனக்கும் வயசாகுதில்ல, பத்தாததுக்கு கல்யாண டென்ஷன் வேற. ஒரு நாள் நல்லா தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும். சரி, உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு, 3 பேரும் கிளம்புங்க. இல்ல அத்தை, இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு இங்கே இருந்து உங்களை பாத்துக்கிறேன். எதுக்கு தென்றல்? நீ கல்யாணத்துக்கு வர லீவ் போடணும். அதான் என்ன பாத்துக்க சுகந்தி இருக்கால, நீ ஆபீஸ்க்கு கிளம்பு. சித்து, நீங்களும் கிளம்புங்கடா. இல்லம்மா, எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல எந்த ப்ரோக்ராமும் இல்ல. தென்றலுக்கு தான் முக்கியமான ஷோ ஒன்று இருக்கு. தென்றல், இன்னைக்கு உங்க ஷோவை ஆல்டர்னேட் பண்றதுக்கு ஆபீஸ்ல வேற யாருமே இல்ல. சொப்னா கூட ஓரளவுக்கு தான் மேனேஜ் பண்ண முடியும். அதனால நீங்க கிளம்புங்க, அம்மாவை நான் பாத்துக்கிறேன். ஆமா, என்னதான் இருந்தாலும் பெத்த பையன் பாத்துக்கிற மாதிரி வருமா? என் கூட சேர்ந்து சித்துவும் சாரதாவை பாத்துக்கிட்டோம். தென்றல், நீ ஆபீஸ்க்கு போமா. எனக்கு ஒன்றும் இல்லை தென்றல், நீ நிம்மதியா கிளம்பு. சரிங்க அத்தை. சித்து, நான் அத்தைய பத்தி விசாரிக்கிறதுக்காக அடிக்கடி உனக்கு கால் பண்ணுவேன். போனை கையிலேயே வச்சுக்கோ. சரிங்க. வரேன் அத்தை. ம், சரி, நான் கிளம்புறேன். ஆண்டி, அத்தைய சரிம்மா, பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். நீ போ. சொல்லு சுகந்தி. சாரதா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாமா. உண்மையாவா? ஆமாமா, டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க செக் பண்ணிட்டு லோ சுகரு, லோ பிபி, அனிமிக்கு ஏதேதோ சொல்லிட்டு ஒரு ஊசிய போட்டுட்டு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதான் நான் சொன்னேன்ல, இந்த மருந்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. ஆமாமா, இங்க பாருங்கம்மா, இப்போ சாரதாவை பாத்துக்க நானும் சித்து மட்டும்தான் இருக்கோம். பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு 3வது டோஸ் மருந்த குடுக்க மறந்துடாத. சித்து அசந்த நேரம் பார்த்து சாரதாவுக்கு அடுத்தடுத்த டோஸ கொடுத்துக்கிட்டே இரு. சரிங்கம்மா, நான் கொடுத்துட்றேன். சரிங்கம்மா, சித்து பாத்துட்டு போறேன். நான் போனை கட் பண்ணிடுறேன், அப்புறமா பேசுறேன். ம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? மேடம், அதான் சொல்லிட்டே இல்ல மேடம், எனக்கு சின்ன தம்பி படத்துல இருந்து ஓமா ஊர்வலம் பாட்டு வேணும் மேடம். சரிங்க அத்தை. திரும்பவும் உங்களுக்கு மயக்கம்லாம் வரல? சொல்லுங்க அத்தை, உங்களுக்கு திரும்ப மயக்கம்லாம் வரல? மேடம், நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. சாரி, நீங்க என்ன பாட்டு கேட்டீங்க? சின்ன தம்பி படத்துல இருந்து பாட்டு கேட்டேன் மேடம். டாக்டர் கொடுத்த மாத்திரைய கரெக்டா போட்டீங்களா? மேடம், உங்களுக்கு என்னாச்சு மேடம்? ஏன் சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? சார், சாரி சார். பாட்டு கேட்டீங்களா? என்ன பாட்டு? எனக்கு பாட்டே வேண்டாம் மேடம். ஹலோ. ஹாய், ஹலோ. இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ் மாத்தியோசி லைஃப் ஈஸி. நான் உங்க ஆர்ஜே தென்றல் பேசுறேன். இப்போ அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, யார் பேசுறீங்க? மேடம், நான் சைதாப்பேட்டையில இருந்து விமலா பேசுறேன். சொல்லுங்க ஆண்டி, இப்போ அத்தை எப்படி இருக்காங்க? என்னது அத்தையா? மேடம், என்ன சொல்றீங்க நீங்க? சாரிங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? எனக்கு விசுவாசம் படத்துல இருந்து கண்ணானே கண்ணே பாட்டு வேணும் மேடம். சரிங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு தென்றல்? ஏன்
காலர்ஸ் கிட்ட கண்ணா பின்னான்னு உளறிட்டு இருக்கீங்க? காலர்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தா நீங்க அத்தா சித்தின்னு சொல்லி மாத்திரை போட்டீங்களா மருந்து சாப்பிட்டீங்களான்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. காலர்ஸ் எல்லாம் நம்ம எஃப்எம் பத்தி என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு விளையாடுறதுக்கு நம்ம எஃப்எம் தான் கிடைச்சதா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சீனியர் ஆர்ஜே வேற நீங்க. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இப்படியா இர்ரெஸ்பான்சிபிளா நடந்துப்பீங்க? அழாம நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்காக இப்படி சொதப்புனீங்க? சாரி மேடம். நான் வரும்போது சித்து வீட்ல சாரதா அத்தை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. டாக்டர் ஊசி போட்டு மருந்து மாத்திரெல்லாம் கொடுத்துட்டு தான் போனாங்க. இருந்தாலும் என் மனசு சமாதானம் ஆகல. அதான் நான் அத்தைய பத்தி நினைச்சுக்கிட்டே காலேஜ் கிட்ட தப்பா பேசிட்டேன். சாரி மேடம். ஐம் வெரி வெரி சாரி. அதனாலதான் இன்னைக்கு சித்து ஆபீஸ்க்கு வரலையா? ஆமா மேடம், சாரதாமாவை நினைச்சுதான் தென்றல் இன்னைக்கு ப்ரோக்ராம்ல சொதப்பிட்டா. தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே. என்ன இருந்தாலும் உங்க பர்சனல் ப்ராப்ளத்தெல்லாம் வர்க்ல காமிக்க கூடாதுல்ல. என்ன இருந்தாலும் நான் திட்டினதுக்கு சாரி. வேற யாராவது ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணட்டும். நீங்க உங்க கேபினுக்கு போங்க. பி கூல். சொல்லு சிவானி. மேடம், ஒரு ஃபிளாஷ் நியூஸ். அப்படியா? என்ன? ஐயோ, இந்த ரூம்ல நிலா மைக்கு எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. பேசுனா கேட்டுருவாளே. சிவானி, ஒரு நிமிஷம், நான் வெளியில வந்து பேசுறேன். ஏன், என்னாச்சு? என்னத்த சொல்றது? என் வீட்ல நானே சுதந்திரமா எங்கேயும் உட்காந்து பேச முடியல. ஒரு நிமிஷம் நீ லைன்லயே இரு, வரேன். ஏன் இந்த பாட்டி ஒரு மாதிரி பம்பி பம்பி போறாங்க? என்னன்னு கவனித்து. சொல்லு சிவானி, என்ன இந்த ஃபிளாஷ் நியூஸ்? இப்பதான் சிறுத்தை சொன்னா இன்னைக்கு சாரதா ஆண்டி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். தெரியும். தெரியுமா? அவங்கள டாக்டர்லாம் வந்து செக் பண்ணிட்டு ஊசி போட்டுட்டு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு போனாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் பெரிய பிரச்சனை. கல்யாணத்துக்கு முன்னாடி மொத்தமா அவ படுத்த படுக்கை ஆயிடுவா. என்ன சொல்றீங்க? எப்படி? அதெல்லாம் விலாவரியா நான் அப்புறமா சொல்றேன். ஆனா அவளோட இந்த நிலைமைக்கு காரணம் என்னுடைய திருவிளையாடல் தான். அப்படியா? எல்லாம் உனக்காகத்தான் பண்றேன். புரியல. எனக்காகனா? சித்து உனக்கு கிடைக்கணும்ல. கண்டிப்பா கிடைக்கணும். ஆனா இன்னும் 4 நாள்ல சித்துக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணம் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். உண்மையதான் சொல்றீங்களா? உங்களால முடியுமா? இந்த ஆண்டாளால முடியாதது எதுவுமே இல்ல சிவானி. தென்றலுக்கும் சித்துவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தி சித்துவ உனக்கு நான் கட்டி வச்சே தீருவேன். நீங்க சொல்றது உண்மையாவே நடந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா அது நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். சித்து உனக்குதான். நம்பிக்கையோட இரு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். நீங்க இன்னும் திருந்தவே இல்லையா? இப்போவும் அந்த சிவானி கூட சேர்ந்துக்கிட்டு என் அக்கா கல்யாணத்தை நிறுத்த தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஓ, இவ இத மட்டும் தான் கேட்டாளா? அதுக்கு முன்னாடி நம்ம சாரதாவை பத்தி பேசினதை இவ கவனிக்கல போல இருக்கு.
அந்த வகையில சந்தோஷம்தான். உங்ககிட்ட தான் கேக்குறேன் பாட்டி. சொல்லுங்க, நீங்க இப்ப அந்த சிவானி கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஏய், அவகிட்ட நான் ஏண்டி பேச போறேன்? அப்ப வேற யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க? நான் யார்கிட்ட வேணும்னாலும் பேசுவேன். அதெல்லாம் உனக்கு எதுக்குடி? போய் சொல்லாதீங்க பாட்டி. என் அக்கா கல்யாணத்தை நிறுத்தி சித்து வந்து சிவானிக்கு கட்டி வைக்கிறேன்னு அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல? ஏய், நான் அப்படிலாம் ஒண்ணும் பேசலடி. பிசினஸ் விஷயமா என் கம்பெனி மேனேஜர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்க பாக்காதீங்க பாட்டி. எனக்கு என்ன காது கேட்காதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படித்தானே நினைக்கிறேன். அதனாலதான் நான் பேசுனது உனக்கு தப்பு தப்பா கேட்டிருக்கு போல இருக்கு. என்னாச்சு நிலா? அத்தை, இவங்க இன்னும் மாறவே இல்ல அத்தை. இப்ப கூட இந்த சிவானி கூட சேர்ந்துக்கிட்டு என் அக்கா கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. தென்றல் கல்யாணத்தை நிறுத்தி சித்து உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சிவானி கிட்ட இப்பதான் போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்டதும் இல்லன்னு சமாளிக்க பாக்குறாங்க. ஏன் அத்தை இப்படி இருக்கீங்க? ஏற்கனவே அந்த சிவானி கூட சேர்ந்துக்கிட்டு சித்து பேரை கெடுக்கிறேன்னு டிராமா பண்ணி அசிங்கப்பட்டீங்கல்ல. அப்பவும் நீங்க திருந்தலையா அத்தை? ஏய், என்னடி இவ கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் ஓவரா பேசுற? என்னை எல்லாம் கேள்வி கேட்க உங்க 2 பேருக்குமே தகுதி கிடையாது. நிலுங்க பாட்டி. ஏய், கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. அத்தை, நான் சொன்னது சத்தியமான உண்மை அத்தை. இவங்க சிவானி கிட்ட நான் சொன்ன மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என் அக்கா கல்யாணத்தை நிறுத்த 2 பேரும் பிளான் பண்றாங்க அத்தை. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத நிலா. நாம இந்த விஷயத்த ஆகாஷ் கிட்ட தெரியப்படுத்துவோம். நீங்க வேற அத்தை, உங்க பையனுக்கு அவங்க பாட்டி சொல்றதுதான் வேத வாக்கு. நாம சொல்றதெல்லாம் எங்க நம்ப போறாரு? கடவுளே, இந்த ஆண்டல் பாட்டியால என் அக்கா கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம நீதான் பாத்துக்கணும். அழாத நிலா. சித்து, அத்தை தூங்கிட்டாங்களா? ஏதாவது சாப்பிட்டாங்களா? அதான் போன்ல சொன்னனே. மதியம் மாத்திரை சாப்பிட்றதுக்காக கொஞ்சமா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அசந்து தூங்கிட்டாங்க. கோயிலுக்கு போயிருந்தேன். அத்தை சீக்கிரமா குணமாகணும்னு வேண்டிக்கிட்ட சித்து. அத்தை, அத்தை, எப்ப வந்த தென்றல்? இப்பதான் அத்தை வந்தேன். ஆபீஸ்ல என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. உங்களை பத்தியே தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அடிக்கடி சித்துவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தேன். இப்ப எப்படி அத்தை இருக்கு? பரவாயில்ல தென்றல். பரவாயில்லன்னு வெறும் வார்த்தையா தான் சொல்றீங்க. ஆனா உங்க முகத்துல இன்னும் தெளிவு வரலையே அத்தை. சித்து, டாக்டர் கிட்ட மறுபடியும் பேசுனியா? பேசினேங்க. ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் வந்து அம்மாவை பாக்குறேன்னு சொன்னாங்க. ஏன் தென்றல் இப்படி இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்தா போதும். நாளைக்கு நான் கண்டிப்பா சரியாயிடுவேன். என்னையே நினைச்சுக்கிட்டு கல்யாண பொண்ணு இப்படி டல்லா இருக்கலாமா? சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்க வேண்டாமா? என்ன அப்படி பாக்குற? நீ உள்ள வரும்போதே நான் பாத்துட்டேன். இந்த காஃபி எடுத்துக்கோ. இந்த அவனுக்கு. தேங்க்ஸ். ஆண்டி, அத்தைக்கு நான் கொடுக்கறேன், நீ வா. இந்த சாரதா, உனக்கு நல்லா ஆத்தி கொண்டு வந்திருக்கேன், குடி.
இந்த நானே குடிக்கிறேன். ஆஹா, உனக்கு கையெல்லாம் நடுங்குது, நானே கொடுக்கறேன். இந்தா.